ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியுடைய தலைப்பு துர்கா ஆண்டியும் செய்த உதவியும். இன்றைக்கான வேத வசனம், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு யோவான் 11:25 ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? யோப்பா அப்படின்ற ஒரு ஊர்ல துர்கா ஆண்டி இருந்தாங்க. அந்த துர்கா ஆண்டிய அவங்க ஊர்ல இருந்த எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா ஏழைகளுக்கு, இல்லாதவங்க எல்லாருக்கும் அவங்க ட்ரெஸ்ஸை தச்சு கொடுப்பாங்க. அதனால அந்த ஊர்ல இருந்த எல்லாருக்கும் இந்த ஆண்டியை ரொம்ப பிடிக்குமா. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஊர்ல 2 பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? துர்கா ஆண்டி வந்துட்டு உடம்பு சரியாம இருக்காங்க அப்படின்னு. என்னது, உடம்பு சரியாம இருக்காங்களா அப்படின்னு அந்த இன்னொரு ஆண்டி கேட்டாங்க. ஆமா, எனக்கு அந்த துர்கா ஆண்டிய ரொம்ப பிடிக்கும். அவங்க நான் கஷ்டத்துல இருக்கும் போது எனக்காக ட்ரெஸ் தச்சு கொடுத்தாங்க அப்படின்னப்ப அந்த இன்னொரு ஆண்டி, ஆமா எனக்கும் தான் அவங்க ட்ரெஸ் தச்சு கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப நல்ல ஆண்டி. அவங்க ஏசப்பாவோட அன்பெல்லாம் நிறைய எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இந்த 2 ஆன்டிங்களும் சேர்ந்து அவங்க சீக்கிரமா குணமாகணும்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப ஒரு நாள் துர்கா ஆண்டி வீட்டுக்கு முன்னாடி நிறைய ஜனங்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொன்னாராம், துர்கா ஆண்டி இறந்துட்டாங்க, துர்கா ஆண்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கல்ல, ஒரு நல்லவங்க ஏசப்பாவை பற்றி சொல்கிறவங்க இறந்துட்டா நம்ம எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும்ல. அதை கேட்ட எல்லாரும் மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப அழுதாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இறந்து இருந்த துர்கா ஆண்டிய எல்லாரும் சேர்ந்து மேல் வீட்டில் கூப்பிட்டுட்டு போய் வச்சாங்களாம். அப்ப அங்க இருந்த எல்லாரும் ரொம்ப துக்கம் தாங்க முடியாம அழுதாங்க. அங்க இருந்த ஒரு அங்கிளுக்கு ஒரு யோசனை வந்துச்சான். பக்கத்து ஊர்ல ஏசப்பாவுடைய சீஷன் பேதுரு அண்ணன் இருக்காங்க, நம்ம அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை பக்கத்து ஊருக்கு அவங்கள கூப்பிட்டுட்டு வர சொல்லி அனுப்புனாங்களாம். அப்ப பேதுரு அண்ணனும் வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வந்து அங்க இருந்த எல்லாரும் அழுவுறத பார்த்துட்டு பேதுரு அண்ணனுக்கும் கஷ்டமா இருந்துச்சு. அப்ப அவங்க மேல் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அங்கேயும் சிலர் இருந்து இந்த ஆன்டி தச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸை பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்களாம். அப்ப பேதுரு அண்ணன் சொன்னாங்களா, எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில நில்லுங்க, நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரேயர் முடிச்சுட்டு பேதுரு அண்ணன் 2 வார்த்தை சொன்னாங்களாம், துர்காலே எழுந்துடு, துர்காலே எழுந்துடு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே நம்ம ஆன்டி கண்ணு முழிச்சிட்டாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், உடனே துர்கா ஆண்டி கண்ணை முழிச்சு எழுந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. ஃப்ரெண்ட், அப்ப அவங்கள எந்திரிக்கிறதுக்கு பேதுரு அண்ணன் ஹெல்ப் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் அந்த ஆன்டி நடந்து வரத பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி பாத்தீங்கல்ல, பேதுரு அண்ணன் ஜெபத்தை யாரு கேட்டா? ஏசப்பா வந்துட்டு பேதுரு அண்ணன் ஜெபத்தை கேட்கப்பட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப அங்க இருந்த எல்லாரும் ஒரு பாட்டு பாடினாங்களாம். துர்கா ஆண்டி வந்துட்டாங்க, ஏசப்பாவின் அன்பை சொல்லுவாங்க, ஏழைகளுக்கு உதவி செஞ்சாங்க, நாங்களும் இனிமேல்ட்டு ஆன்டிய போல மாறிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். பாருங்களேன், இந்த பாட்டு கூட அந்த ஊர் மக்கள்லாம் பாடினாங்க. எவ்வளோ அதிசயமான ஒரு விஷயம் இல்ல. இறந்து போனவங்கள முழிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எழுந்திரிச்சு நடக்கிறாங்க. எல்லாம் எதனால? ஏசப்பாக்கு அந்த ஜெபம் பேதுரு அண்ணன் ஜெபிச்சதுனால ஏசப்பா அந்த ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு உயிர் கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நம்மளும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், துர்கா ஆண்டி உதவி செஞ்சாங்கல்ல, அது மாதிரி நம்மளும் உதவி செய்யணும். சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், ட்ரெஸ் கொடுக்கணும், நம்மளால முடியிற ஹெல்ப்பை பண்ணணும். ஏசப்பாவோட அன்பை முக்கியமா சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நீங்களும் செய்வீங்களா? அப்ப ஏசப்பா நம்மளையும் ஆசீர்வதிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்,
அப்ப ஏசப்பாவோட 2ஆம் வருகை வரப்ப ஏசப்பா வந்துட்டு நம்மளையும் அவங்க கூட யார் யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ துர்காலாண்டியை போல நம்மளையும் ஏசப்பா கூப்பிட்டுட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்களும் இனிமேல்ட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்களா? நம்ம வசனம் கூட படிச்சோம்னா அந்த வசனத்தின்படியே நம்மளும் நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இன்னைக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் நீங்க எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஸ்டோரியை கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. நாங்களும் எல்லாருக்கும் உதவி செய்ய நீங்க உதவி செய்யுங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் நாங்க உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம். until then நான் உங்க ஜெட்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹேவ் a nice day.